ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 20/1/2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 6ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:03 இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? வீடு நிலம் வாங்குவதற்கு விற்பதற்கு அது சம்பந்தமாக பேசலாம். இப்படி அதேபோல் அக்ரிமெண்ட் போட அருமையான நேரம். பங்காளிகளுக்குள்ளே சொத்துக்களை பிரித்து கொள்வதற்கு நல்ல நேரம். உயில் எழுதுவதற்கு நல்ல நேரம். விவசாயங்களை தொடங்குவதற்கு நல்ல நேரம். விவசாயம் தொடர்பான வேலைகளை தொடங்குவதற்கு நல்ல நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்தில் பயணங்களை தொடங்கக்கூடாது, அமைதி காக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2:03 வரை திருவோணம், அதன் பிறகு அவிட்டம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:11 வரை வளர்பிறை பிரதமை, அதன் பிறகு த்விதியை. இன்றைய சந்திராட்டமம் மதியம் 2:03 வரை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பிறகு புனர்பூசத்துக்கு தொடங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெருமை சிறப்பான வளர்ச்சி ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அருமையான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன வகையிலே மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நல்ல நாள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். பயத்தை குறைத்து கொள்ளுங்கள். ராமநாமம் ஜெபித்து கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே கந்தர் சட்டி கவசம் சொல்லுங்கள். கந்த குரு கவசம் சொல்லுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தா என்பவருக்கு இந்தா என வரம் அருளுகின்ற அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். ஆகவே இன்றைய நாளிலே முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? துர்காதேவியை வணங்க வேண்டும். சந்திராட்டமும் இருக்கின்ற காலத்திலே காரணத்தினாலே துர்காதேவியை வணங்குங்கள். துர்காதேவிக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வையுங்கள். முருகப்பெருமானுடைய கந்தசட்டி கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள். அதேபோல் ராமநாமம் எழுதுங்கள். இன்றைய நாளிலே சந்திராட்டமும் இருக்கின்ற காரணத்தினாலே மனதை தெளிவாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். மனதிலே தெளிவு உண்டாவதற்கு தான் சற்று கடினமாக இருக்கும். இறை நம்பிக்கை அதை நமக்கு செய்து கொடுக்கும். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் இறைவனை நம்பி வழிபட வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சிறப்பான நாளாக இருக்கின்றது. திருமணத்துக்கு காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அருமையான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள்.
நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவு உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். முருகப்பெருமானை வணங்குங்கள். சிறப்பான நாள் இன்று. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அருமையான நாள். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டு. தாய்வழி உறவுகளின் மூலம் ஆதாயங்கள் உண்டு. தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அருமையான நாள். வாழ்த்துக்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுபச்செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இணைந்தே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏறுமுகமான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக தெளிவாக இருக்கின்ற அருமையான நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை காணுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்கக்கூடாது. காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் சட்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான நலங்களும் உண்டாகின்ற அருமையான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகுகின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது இந்த ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு எத்தனையோ நல்ல கருத்துக்களை சொல்கின்ற அருமையான ஒரு காவியங்கள் இரண்டுமே. இன்றைக்கு நாம் மகாபாரதத்திலே நடந்த ஒரு அருமையான விஷயத்தை தான் பார்க்க போகின்றோம். பல வெளிநாடுகளிலே கூட மகாபாரதத்தை, ராமாயணத்தை பள்ளிகளிலே பாடப்புத்தகமாக வைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ராமாயணமும் மகாபாரதமும் மதம் கடந்து எல்லோருக்கும் நல்லவற்றை சொல்கின்ற அருமையான ஒரு காவியங்கள். அதனால்தான் பாரத தேசம் இன்றைய நாளிலே உலக அளவிலே எல்லோராலும் மதிக்கப்படுகின்றது என்றால் அதற்கு நம்முடைய ஆழமான ஆன்மீக நம்பிக்கையும் ஆன்மீக நடத்தையும் முக்கியமான காரணம். அதன் காரணமாகத்தான் வெளிநாட்டினர் எல்லாம் இந்தியர்களை நன்கு மதிக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மகாபாரதத்திலே நடந்த ஒரு அருமையான சுவையான காட்சி. இந்த மகாபாரத போரினுடைய கடைசி நாள் 17ஆம் நாள். 18 நாட்கள் நடந்தது பாரத போர். இதிலே 17ஆம் நாள் போர் முடிந்த இரவு தன்னுடைய பாசறைகளை பார்வையிட்டவாறே அடுத்த நாளை பற்றிய நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டே தருமனும் பீமனும் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது சற்று தொலைவிலே தெரிந்த கிருஷ்ணரின் கூடாரத்திலே விளக்கெறிந்து கொண்டிருந்தது. போர்க்காலம் அல்லவா, அதனால் அரண்மனைக்கு செல்ல மாட்டார்கள். ஆங்காங்கே ஒரு டென்ட் போன்று அமைத்து அங்கே தங்கியிருப்பார்கள். இங்கிருந்து பார்க்கின்றார்கள், தர்மரும் பீமனும் கிருஷ்ணருடைய அந்த கூடாரத்திலே விளக்கொளி இருக்கின்றது. உடனே 2 பேருக்குமே சற்று வியப்பு. யாருக்கு? தர்மனுக்கும் பீமனுக்கும். எப்போதும் எல்லோருக்கும் முன்பு அடுத்த கட்ட போர் நிகழ்வுகளை பற்றி ஆலோசிப்பவர் கிருஷ்ணர். ஆனால் இன்று இதுவரை அதை பற்றி எதுவுமே பேசவில்லை என்பதும் தர்மனுக்கு ஒருபுறம் கலக்கமாகவே இருந்தது. ஆகவே நேரடியாக கிருஷ்ணருடைய அந்த கூடாரத்திலே விளக்கும் இருந்து கொண்டிருந்த காரணத்தினாலே கிருஷ்ணரை போய் பார்ப்போம் என இருவரும் அங்கே சென்றார்கள். கிருஷ்ணரிடம் உத்தரவு கேட்டு உள்ளே நுழைந்தனர் இருவரும். வாருங்கள் என்று கிருஷ்ணர் வரவேற்றார். ஆனால் அவருடைய குரலிலே சற்று உற்சாகம் குறைந்திருந்தது. அது தர்மன் கண்டுபிடித்து விட்டார். நாளைய போர் நிகழ்வுகளை பற்றி கேட்டு செல்லலாம் என வந்தோம் என்றார் தர்மர். நாளை 18ஆம் நாள் போர். இதுதான் குருக்ஷேத்திரத்தில் இறுதி நாளாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் என கிருஷ்ணர் சற்று தயங்கபடியே சொன்னார். இறுதி நாள்தான், ஐயமே இல்லை. துரியோதனனுக்கும் அவனது மொத்த படைக்கும் நாளை இறுதி நாள். பாஞ்சாலியின் சபதம் நிறைவேறப் போகும் நாள். பல்லை கடித்தான் பீமன். நாளை நம்முடைய படைக்கு யார் தலைமை தாங்கப் போகிறீர்கள் என்று கேட்ட கிருஷ்ணரை வியப்போடு பார்த்தார் தர்மர். யாரா?
அதை நீ அல்லவா முடிவு செய்து சொல்ல வேண்டும் கிருஷ்ணா என்றார் தர்மன். அர்ஜுனனின் பங்கு இப்போரிலே கர்ணனை கொன்றதோடு முடிந்து விட்டது. நகுலனும் சகாதேவனும் நாளைய போருக்கு சரிவர மாட்டார்கள். அண்ணன் தருமர் செல்லும் அளவுக்கு அத்தனை அவசியமும் இல்லை. எனவே துரியோதனனை அழிக்க நானே தலைமையேற்கலாம் என இருக்கின்றேன் கிருஷ்ணா என்றான் பீமன். தாராளமாக, அதிலே தவறேதும் இல்லை. அதற்கு முன் நகுலனும் சகாதேவனும் நாளை தலைமையேற்க வேண்டாம் என்பதற்கான காரணம் வேண்டுமே என கேட்டார் கிருஷ்ணர். விஷயமறியாதவன் போல் பேசுகின்றாயே கண்ணா, இந்த போரை நடத்துபவனே நீதானே, உனக்கு தெரியாமல் என்ன நடக்கும் என கேட்டார். துரியோதன படைக்கு தலைமை ஏற்பது சல்லியர் என்பது தெரியாதா உனக்கு? நகுலனும் சகாதேவனும் அவரது மருமகன்களாயிற்றே. அவர்களுடைய கையால் அவர் அழிய வேண்டாம் என்பதால் தான் நான் சொல்கின்றேன் என்றார் பீமன். உனக்கும் மாமன் முறைதானே சல்லியர் என்று கேட்டான் கிருஷ்ணன். அதாவது பீமனிடம், எதிரிப்படையிலே நிற்கும் எவரையும் நான் உறவாக கொள்வதில்லை. அதுவுமன்றி பீஷ்மர், கர்ணன், துரோணர் போன்ற பெருவீரர்களை எல்லாம் வென்றடித்த எனக்கு அந்த சல்லியன் எம்மாத்திரம். எனவேதான் அண்ணன் தர்மருக்கு அவ்வாய்ப்பினை தராமல் நானே தலைமை ஏற்க நினைக்கின்றேன். போர் தொடங்கிய சில நாளிகைகளிலேயே சல்லியரை அப்புறப்படுத்திவிட்டு துரியோதனனை தொட எண்ணம். அவனை கொல்வது மட்டுமே என்னுடைய லட்சியம் என்பதை நீ அறிவாய் கண்ணா என்றான் பீமன். அப்படியா? உன்னுடைய வீரத்தின் மீது நம்பிக்கை வைப்பது எனக்கு நல்லது, உனக்கு நல்லது. அதே சமயம் எதிரியின் வீரத்தை குறைத்து மதிப்பிடுவது உனக்கு நல்லதல்ல பீமா என்றார் கிருஷ்ணர். புரியவில்லை கண்ணா, சல்லியர் அத்தனை பலசாலியா? வேண்டுமென்றே இகழ்ச்சியாக கேட்ட பீமனை புன்சிரிப்போடு பார்த்தார் கிருஷ்ணர். நீயும் அர்ஜுனனும் ஒன்றாக எதிர்த்தால் கூட சல்லியரை வெல்வது கடினமே பீமா என்ற கிருஷ்ணனுடைய வார்த்தைகள் கேட்டு கோபமடைந்தான் பீமன். என்ன பிதற்றுகிறாய் கண்ணா? நேற்று வரை தேரோட்டையாய் களத்திலே வலம் வந்தவர் இன்று தளபதியானவுடன் பிறந்து விடுமா வீரன் என கேட்டான். அப்படி கேட்ட பீமனை நோக்கிய கிருஷ்ணர், கர்ணனுக்கு தேரோட்டியவருக்கு முன் சல்லியன் பங்கு கொண்ட போரிலே அவரை எதிர்த்த எவராவது உயிர் தப்பி இருக்கின்றார்களா தர்மா என கேட்டார். தர்மன் யோசித்தான். ஆமாம், சல்லியனை எதிர்க்க எவரும் உயிரோடு இல்லை. எதிர்த்தவர்கள் அத்தனை முக்கிய நபர்கள் இல்லை என்பதால் இதை கவனத்தில் கொள்ளவில்லை என்பதும் அப்போதுதான் புரிந்தது தர்மனுக்கு. ஏதோ விஷயம் உள்ளது, இல்லையெனில் கிருஷ்ணர் இத்தனை பீடிகை போட மாட்டார் என்பதும் புரிந்தது. பீமன் தான் செய்த சபதத்தை முடிக்க வேண்டும் என்கின்ற வெறியிலே அறியாமல் பேசுகின்றான். அவனை மன்னித்தருளி எங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடாதா? வணங்கியபடியே கேட்டான் தர்மன். தர்மா, நாளை கௌரவர் படை தளபதியாக பொறுப்பேற்று வரப்போகின்ற சல்லியரை எவராலும் வெல்ல முடியாது என்பதே உண்மை. அவர் முன் கோபத்தோடு எவர் போரிட்டாலும் எதிரியின் ஆற்றல் 1000 மடங்காக பெருகி அவரையே அடையும் என்பது அவர் கொண்டிருக்கின்ற வரம். எனவே அவரை எதிர்த்து எவர் போரிட்டாலும் அவனது ஆற்றலும் அவரையே அடையுமே தவிர எதிர்த்து நிற்பவர் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால்தான் என்ன செய்வதென்று இன்னமும் நான் முடிவெடுக்காமல் இருக்கின்றேன் என்றார் கிருஷ்ணர். இப்படி ஒரு வரமா சல்லியரிடமா? இது துரியோதனுக்கு தெரியுமா? எதிர்த்து நிற்கும் எவருமே தப்ப முடியாவிடில் வெல்வதெப்படி? உறைந்து போய் நின்றான் பீமன். கிருஷ்ணா, உனையன்றி வேறெதுவும் எங்களை காத்தருளாது என்பதே முழுமையாக அறிந்தவன் நான். இத்தனை இன்னல்களை கடக்க எங்களோடு துணை நின்று பேருதவி புரிந்த நீ இப்போதும் எம்மை காக்க தவறமாட்டா என்பதையும் அறிவேன் என்று சொல்லி கிருஷ்ணனுடைய பாதங்களை பிடித்து கொண்டு விட்டார் தர்மர். பாண்டவர் படை முழுவதுமே உன்னையே சரணாகதி அடைந்திருக்கிறது என்பதை மனதிலே நிறுத்தி என்ன செய்ய வேண்டும் என்பதை உத்தரவிடு கிருஷ்ணா என கூறினார். கைகள் குவித்து கருணை மிகுந்த கண்களோ யாசிக்கும் தர்மனை கண்டவுடன் கிருஷ்ணருக்கு ஒரு முடிவு தோன்றியது. எதிரியின் வலிமை அதிகம் என்றறிந்தும் பயப்படாமலும் கோபப்படாமலும் ஆத்திரப்படாமலும் பீமன் போல் அவசரப்படாமலும் அடுத்து என்னவென்பதை நிதானமாக யோசித்து தன்னை யாசித்திருக்கும் தர்மனே நாளை சல்லியரை எதிர்க்க தகுதியானவன் என்பது புரிந்து கிருஷ்ணருக்கு பீமனை நோக்கி திரும்பினார். பீமா, நாளை களத்திலே உன்முன் கௌரவர் படைக்கு தலைமை தாங்கி நிற்கும் சல்லியரை கண்டால் என்ன தோன்றும் உனக்கு என கேட்டார். எதிரே நிற்பவர் எவராயினும் எதிரியே எனக்கு களத்தில் உறவுகளை பற்றி கவலை கொள்ளாமல் களத்திலே வந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அர்ஜுனனுக்கு நீ செய்த உபதேசம் கண்ணா என்றான் பீமன். கிருஷ்ணர் சொன்னார், மறுக்கவில்லை. ஆனால்
அன்றோடு குருக்ஷேத்திர போர் முடிந்து விட்டதா பீமா? கேட்ட கிருஷ்ணருக்கு பதிலளிக்க இயலாமல் தடுமாறினான் பீமன். ஆனால் அதுதான் அந்த நிகழ்வுதான் நம்மை வெற்றியை நோக்கி திருப்பியது. இல்லையே பீஷ்மரையும் துரோணரையும் அர்ஜுனனால் எதிர்கொண்டிருக்க முடியாது என்றான் பீமன். ஆம், போரில் வெற்றியை நோக்கி பயணிக்க கடமையே முக்கியம் என அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் நாளைய போர் வெற்றியை அடையப் போகும் விஷயம் என்பதை விட போரை முடிக்கப் போகும் விஷயம் என்று கொள்வதே சிறந்தது. இரத்த உறவு முறை கொண்ட உங்களால் ஏதோ ஒரு காரணத்தால் இத்தனை பெரிய யுத்தம் துவங்கிவிட்டது. இதிலே கௌரவர் பாண்டவர் என்ற உங்கள் இருவரின் ஆற்றலும் திறமையும் வரங்களும் வீரமும் துணையும் சூழ்ச்சிகளும் ராஜதந்திரங்களும் என இவை எல்லாமே போரை நடத்தி செல்ல பயணப்பட்டவையே. ஆனால் போரை முடித்து வைக்க இவை பயன்படவில்லை. உங்கள் ஆயுதங்களோ பழிவுணர்ச்சியோ கோபமோ பகையோ ஆத்திரமோ வருத்தமோ இப்போரை முடிக்கவே விடாது. உறவுகளிடையே நடைபெறும் இப்போரை மட்டுமல்ல, எப்போரையுமே முடிக்க இயலாது என்று கூறிய கிருஷ்ணர் குழப்பமாக பார்த்தார் பீமன். அப்படியெனில் நாளை இப்போர் முடிந்து விடாதா? பாஞ்சாலியின் சபதமும் நான் எடுத்த சபதமும் நிறைவேறாதா? நான் கொண்ட பழிவுணர்ச்சி தீராதா என கோபமாய் கேட்டான் பீமன். பழிவுணர்ச்சி என்பது உள்ளவரை எப்போதும் என்றுமே முடியாது பீமா, அது இருக்கட்டும் என்றவர் தர்மனின் பக்கம் திரும்பினார். தர்மா, ஒருவேளை நாளை சல்லியரின் எதிரிலே நீ நிறுத்தப்பட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டார். கௌரவர் பதவிக்கு தலைமை தாங்கி வரினும் சல்லியர் எனது மாமன், என்னிலும் பெரியவர், வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர். அவரை வணங்குவேன், அவரை வெல்ல அவரின் ஆசை கேட்டு நிற்பேன், கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போரிடுவேன் என்றான் தர்மன். எதிரியிடம் சரணாகதியா? இது நமக்கு கேவலம் அண்ணா என கொதித்தான் பீமன். தர்மா, சற்று முன்பு என்னிடம் சரணாகதி என்றாயே, என் உத்தரவு கேட்டு நின்றாயே. என் உத்தரவு இதுதான். நாளை சல்லியரை எதிர்க்கப் போவது நீதான். அதே சமயம் சல்லியரை மனதால் சரணாகதி அடைய உன்னால் இயலுமா? களத்திலே எதிரி மேல் கருணை கொண்ட விழிகளோடு களமாட இயலுமா? எதிரியின் அஸ்திரங்களுக்கு பதிலாக எய்யும் உனது அஸ்திரங்களை சிறிது கூட கோபப்படாமல் சிரித்தபடியே எய்ய முடியுமா? சுருக்கமாக கேட்கின்றேன், என்னை கண்டால் உன் மனதிலே தோன்றும் அன்பும் கருணையும் சல்லியரை களத்தில் காணும்போது வெளிப்படுத்த இயலுமா என்று கேட்ட கிருஷ்ணரின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனதிற்குள்ளே ஆழமாய் அசை போட்டான் தர்மன். சல்லியரின் முன் கோபத்தோடு போரிடும் எவரின் ஆற்றலும் 1000 மடங்காக பெருகி சல்லியரை அடையும் என்பதால் கோபமே படாமல் கருணையோடு களமாக சொல்கின்றான் கிருஷ்ணன். எதிரியின் வலிமையை காட்டாமல், பகை உணர்ச்சியை காட்டாமல், கருணையையும் அன்பையும் கூட்டி செயலிழக்க செய்ய சொல்கின்றான். அதாவது தர்மரிடத்திலே கருணையும் நல்ல ஒரு உணர்ச்சியும் இருந்தால் அது சல்லியரிடம் சென்று 2 மடங்காக திரும்பிவிடும். ஆகவே இந்த போரிலே சல்லியன் எளிதாக வீழ்ந்து விடுவான் என்பதைத்தான் சரணாகதி அடைய சொல்லி கிருஷ்ணர் சொன்னார். ஆக ஒரு விஷயத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த விஷயத்திற்கான உபாயங்களை நாம் ஆற தீர யோசிக்க வேண்டும். அப்படி யோசித்தால்தான் அந்த விஷயத்திலே வெற்றி பெற முடியும். மிக சிறப்பாக தன்னுடைய அந்த மதியூகமான யோசனைகளால் பாரத போரிலே தர்மத்தை வெல்ல வைத்தார் கிருஷ்ணர். அதுபோல நம்முடைய மனதிலே நடக்கின்ற யுத்தங்களை நாம் இறையருள் துணை கொண்டு பகுத்தாய்ந்து வெற்றி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.